ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும், அதில் இருக்கக்கூடிய ஹிடனான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 100 டேஸில் இன்றைக்கி நம்ம 19வது நாளை கிராஸ் பண்ணுறோம். இந்த செஷன், அதாவது இந்த 19வது நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சரியாக வரைய தெரிஞ்சாலே நீங்கள் சக்ஸஸ்க்கான பாதைக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் லைன் இஸ் எ ஸ்ட்ரைட் டயகனல் ஆர் ஹரிசாண்டல் லைன் ட்ரா ஆன் த சார்ட் that connects two or more significant price point அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்குத்தாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் லைனே வரைவோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அப் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்குது. அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் பைக்கு தான் பயன்படுத்தணும். சரிங்களா? செகண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டை நீங்கள் செல்லுக்கு பயன்படுத்தணும். தேர்ட் ஃபைனல் ஒன் இந்த ஃப்ளாட். சரிங்களா? இதை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்தணும். ஏன் நான் அந்த 3 சார்ட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக என்றைக்குமே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் MBA படிக்கும்போது எனக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லி கொடுத்தாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போர்ட்லேயே டீச் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போல்லாம் நான் யோசிச்சிருக்கேன், மார்க்கெட் அதாவது ஒரு ஷேர் பர்டிகுலராக ஒரு லாபத்தை எடுத்தாலோ ஒரு நஷ்டத்தை எடுத்தாலோ ஏற்றமோ இறக்கமோ காணும். இது என்ன ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ட்ரேடுக்கு வந்த அப்புறமா தான் தெரியும், மார்க்கெட் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும். சரிங்களா? உங்களுடைய சரியாக வரைதல், நீங்கள் எப்படி வரைகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஃபுல்லாகவே வரைஞ்சி காட்ட தான் போகிறேன். சரிங்களா? நீங்கள் இங்கே தெளிவாக நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு செஷன்லேயே சரிங்களா பெரிய லெவலில் ஒரு புரிதல் வந்துடும், ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஃபர்ஸ்ட், நீங்கள் இங்கே சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் ஏன் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் போய் வைக்கணும் இல்லை, நீங்கள் தூரத்துலேருந்து இங்கே வச்சாலே இப்போ இதனுடைய லோவில் மார்க் ஆகணும் அப்படின்னு நம்ம வச்சுட்டு பக்கத்தில் போனாலே அது லோவை மார்க் பண்ணிடும். சரிங்களா? ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நான் மேக்னெட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் இனிஷியல் டைமில் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இனிஷியல் டைமில் MBA முடித்தப்புறமாட்டும் நான் என்ன பண்ணுவேன், மேஜரான வீடியோஸ் என்ன பண்ணுவேன்னா, அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியா தாண்டி நிறையா பேர் டீச் பண்ணுவாங்க. ஸோ நான் அவங்களோட வீடியோவை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். நீங்களுமே கொஞ்சம், அதாவது இங்கிலீஷ் நல்லா தெரியணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பார்த்தா புரியும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. அது தெரிஞ்சாலே போதுமானது தான். சரிங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? இந்த மந்த்லியில் ஒரு ஃப்ளாட் லைன் நீங்கள் எடுக்கணும். இப்போது நான் மேக்னெட், இந்த ப்ளூ கலர் லைன், அந்த ப்ளூ கலர் பால் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்தேன் அப்படின்னா என் கர்சருக்கு ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அதாவது நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல என்னுடைய கர்சருக்கு ஒரு லைன் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த சேனலுக்கு ஒரு லைன் இருக்கும். இது ரெண்டையும் நான் இணைக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெண்டும் சேமாக இருக்கு. சரிங்களா? இப்போ நான் தள்ளிட்டேன், என்னுடைய மவுஸை நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பிரிஞ்சிருது பாருங்கள். இப்போ நான் இது ரெண்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? கனெக்ட் பண்ணால் ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய சரிங்களா லோ, இதனுடைய இந்த விக், அதாவது விக் அப்படின்னா இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, இது விக்கு. பாடினா இது உள்ளே இருக்கிறது, இது பாடி. சரிங்களா? ஷேடோ லைன் சொல்லுவோம், விக்குன்னு சொல்லுவோம். ரெண்டு சொன்னாலுமே இந்த குச்சி மாதிரி நீட்டமாக இருக்குல்ல, அதுதான். சரிங்களா? இப்போது நான் வரைஞ்சது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கரெக்ட். ஏன் அப்படின்னா எனக்கு மினிமம் சரிங்களா அதாவது டபுள் டச் இல்லை அப்படின்னா ட்ரிபிள் டச் இருக்கணும். எனக்கு இங்கே டபுள் டச் இருக்குது. சரிங்களா? அப்போது எனக்கு தெரியுது இந்த ஃப்ளாட் லைன்லேயே நான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு மூவில் தான் இருக்கு. சரிங்களா? சாரி,
இங்கே தான் மார்க்கெட் வரப்போகுது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே நான் வந்துடுவேன். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் இதை நோக்கி வருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது இதை பார்க்கும்போதே எனக்கு என்ன புரிதல் வருது, மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த மட்டும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வேணும். சரிங்களா? டவுன் ட்ரெண்டு தெரிஞ்சோடனே வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இப்போது நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மலாக ட்ரெண்ட் லைன் வரைவீங்கள்ல, நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மேக்னெட் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? மினிமம் டபுள் டச் என்னவா இருக்கணும், டபுள் டச் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? நான் ட்ரெண்ட் லைன் வரையும் போது அப்போது இங்கே எனக்கு டபுள் டச் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எனக்கு இங்கேயும் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்ப்போம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து தான் வரையணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் இங்கேருந்தும் வரையலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கேருந்தும் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்து அதுக்கு அடுத்து, ஏன்னா 2 லைன் இருக்குது இங்கே வந்து நான் கொடுத்துருக்குதுல. சரிங்களா? சேனலை பொறுத்த மட்டும் 2 லைன் இருக்கும். இப்போ நான் இது அடுத்து ஒரு உள்ள இன்சைடில் ஒன்று இருக்கும். சரிங்களா? இன்சைடும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். சரிங்களா? அப்போது நான் இந்த இடத்த மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அதாவது இந்த லைன்லேயும் எனக்கு டபுள் டச் தெரியணும், மேலே இருக்க லைன்லேயும் எனக்கு வந்து என்ன தெரியணும், டபுள் டச் தெரியணும். இனி வரையக்கூடிய மந்த்லியை பொறுத்த மட்டும் எனக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு, போதுமானது. இப்போ நான் பார்த்துட்டேன் அப்படின்னா மினிமம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டபுள் டச் இருக்கணும். சரிங்களா? எனக்கு இந்த கீழே இருக்க லைனை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் டச் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த லைனை பொறுத்த மட்டும் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு டச் 2 டச். அப்போது நான் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சரியானது. நம்ம ஏன்னா ப்ரிடிக்ஷன் தான், மார்க்கெட் பொறுத்த மட்டும் ப்ரிடிக்ஷன் தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லைனை அப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அடுத்ததில். ஆஸ் யூஷுவல் மேலேயும் ஒரு லைன் வரைஞ்சிங்க. வீக்லியை பொறுத்த மட்டும் நீங்கள் 2 லைன் வரைஞ்சாலே போதுமானது தான். மந்த்லியில் ஒரு லைன், வீக்லியில் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எனக்கு ட்ரெண்ட் லைன் வரைய தெரியாது, அதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் சரியாக வரைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளியர் கட்டான வியூவில் தான் மார்க்கெட் போகும். இங்கே நீங்கள் பாருங்கள், நான் 2 லைனையும் கனெக்ட் பண்ணுற பாருங்கள், அந்த பேஸே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். 2 லைனும் கனெக்ட் பண்ணும்போதே மார்க்கெட் இங்கே தான் வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியுது பாருங்கள். 2 லைன் ரொம்ப சிமிலராக வந்துடும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அடுத்த லைனுக்கு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நீங்கள் விக்குக்கும் வைக்கலாம், பாடிக்கும் வைக்கலாம். சரிங்களா? நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா பாடிக்கு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாடியை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது நான் இங்கே ஹை மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது அடுத்த லைன் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு பாடிலையும் போய் பக்கத்தில் போய் நிற்கும். சரிங்களா? இங்கே நிறையா நான் சொன்ன மாதிரி 1 or 2 டச் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே ஃபுல் டச் இருக்குது பாருங்கள். அப்போது நான் வரைஞ்சிருக்கிறது கரெக்ட். இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும், நான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருக்கேன்ல, இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், இது ஒரு சப்போர்ட் தான். ஏன்னா இங்கே ட்ரேட் நடக்கும்போது நமக்கு என்னன்னு தெரியாது, மார்க்கெட் இப்படி வந்து இங்கே நின்று மேலே போகும் தான் நினச்சிருப்போம், ஏன்னா நம்ம பின்னாடி இருந்து வரைஞ்சி பார்க்கும்போது தெரியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி நிற்கும். இந்த இடத்துலையே நிற்கும் பாருங்கள், இந்த இடத்துலையே நிற்கும். அதுதான் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்போ வந்து இஸ்ரேல், யூஎஸ், ஈரான் இப்படி பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒர்க் ஆகாது. பட் நார்மல் டைமில் டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ராப்பராக இருக்கும். இப்போது நான் இதில் என்ன ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நான் இப்படி வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேமில் நான் 2 லைன் வரையணும். சரிங்களா? மந்த்லியில் ஒரு லைன், வீக்லியில் 2 லைன், அப்போ மொத்தம் 3 லைன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்புறம் நான் டே டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். இப்போது மார்க்கெட் எங்கே வரும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நான் இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் தெரியும். நான் வச்சுருக்க இடம்லாம் ஒரு டச் இருக்கும், அங்கேருந்து நான் அப்படியே சாலிடாக இழுக்கிறேன். சரிங்களா? இப்படி இழுத்தேன் அப்படின்னாலே இங்கே பாருங்கள், இதை அப்படியே நான் சுருக்கவும் செய்கிறேன்.
சரிங்களா? அதே மாதிரி நல்லா இப்படி விரித்து பார்க்குறேன். இப்படி நீங்கள் விரித்து இப்படி சுருக்கி பார்க்கும்போது தான் செகண்ட் லைனுக்கு டச் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். உங்களால் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் எங்கே வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் எடுத்த லைன் பர்ஃபெக்டாக இல்லை. சரிங்களா? அகெயின் இங்கே நடந்துட்டு இருக்க இடத்துல இருந்தே நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் பர்ஃபெக்டாக இருக்கா? அதாவது நான் இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணி எடுக்கவே இல்லை. புரிதலுக்காக இதை டெலீட் பண்ணுறேன். சரிங்களா? சரியாக தெரியாது அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே இருந்து இந்த இடத்த நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து அப்படியே நான் மேலே எடுக்கிறேன். சரிங்களா? எடுக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வரைகிற இடம் ரொம்ப அக்யூரேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இங்கேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்போ இந்த லைன் இது இன்னும் மார்க்கெட் எங்கே வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா? அப்போது நீங்கள் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். இன்னும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வர வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இந்த லைனோட லோ இன்னும் 22,300 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இதை பிரேக் பண்ணிச்சு, இந்த லைனை பிரேக் பண்ணிருச்சு. சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் இதையும் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் ஹெவியான பேட் நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் தெரியணும். சரிங்களா? அப்போது நான் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறல இந்த லைன் ஸோ இந்த லைன் இங்கேருந்து நான் அப்படியே இழுக்கிறேன் அப்படின்னா இங்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் லைன் எடுக்கணும். நான் இப்படி எடுத்து கொண்டு போனேன் அப்படின்னா அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். சரிங்களா? இந்த லெவலில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? இங்கே பிரேக் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிடிக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வரையும் போது அப்போது கீழே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட். இதுதான். அப்போது மார்க்கெட்டில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட் நோக்கி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இவ்வளோ வரைஞ்சிருக்கும்ல, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் தெரியுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் எந்த இடத்துலையும் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போது நான் வரைஞ்ச வரைக்குமே இப்போ இந்த லைனுக்குள்ளே வந்திருக்கு. ரைட்டா? இப்போது இந்த லைனை இது என்ன பண்ணும் அப்படின்னா டச் பண்ணும். இதை டச் பண்ணால் தான் ப்ராப்பரான சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். இன்னும் அந்த லைனை அதை டச் பண்ணல, இன்னும் சப்போர்ட் மார்க்கெட் ரீச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ட்ரேடில் நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போது இந்த ட்ரேடை பொறுத்த மாதிரி இனி வரக்கூடிய காலத்தில் புட் ஆப்ஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் சரியாக ட்ரெண்ட் லைன் வரைய சரிங்களா உங்களுக்கு 80% பக்கம் என்ன பண்ணுவீங்கன்னா நியர்பை பக்கத்தில் போயிடுவீங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை நோக்கி போகிறத காட்டிலும் சரிங்களா ட்ரெண்ட் லைனை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் தான் முக்கியமானது. அது ஒரு டூல். இந்த டூல் தான் உங்களை மார்க்கெட்டில் சூப்பராக எடுத்துகிட்டு போகும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் ப்ரிடிக்ஷன் இதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரெண்ட் லைன் நல்லா வரைய கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது என் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறேன். அப்படியும் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் ஒரு யுத்தியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதுதான் ஹெட்ஜிங். சரிங்களா? காலர், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நம்மளுடைய சேனல் வரும். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அப்போது கீழே வரைகிற லைன் பேர் சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட். ஸோ எப்போதுமே நீங்கள் வரையும் போது டபுள் டச் இருக்கணும். இந்த இடத்துல டபுள் டச் இருக்காது, இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிறத வச்சு தான் முன்னாடி போகிறத உங்களால் கணிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இன்னும் மார்க்கெட் சரிங்களா வரக்கூடிய நாட்களில் சரிங்களா மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா 22,300 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நிற்கும். ஸோ இப்போது நம்ம வரைஞ்சது சரியா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெஃப்டியோட மல்டிபிள் இண்டிகேட்டர் ஷோ பண்ணுற நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சப்போர்ட் லெவலில் பாருங்கள். சரிங்களா? சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3
ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3 இது வரைக்கும் போகுங்கிறத இண்டிகேட்டரே ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ நான் வரைஞ்ச இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு அனுமானத்தில் இங்கேருந்து நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இங்கே வரையும் போது நான் என்ன சொன்னேன், 22,300 இப்படிங்கிற நான் மீனிங் சொன்னேன்னா, ஸோ எங்கேயுமே இண்டிகேட்டர் என்ன பண்ணுது பாருங்கள், அடுத்த லெவல் எங்கே வரைக்கும் போகணும், 22,377. அப்போ நீங்கள் வரைகிற ட்ரெண்ட் லைனை நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சரியாக வரைய தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் தான் இண்டிகேட்டர் சொல்கிறத காட்டிலும் சரிங்களா, உங்களுக்கே அது கிளிக் ஆயிரும் சரிங்களா. அதனால தான் ஏன்னா சம்டைம்ஸ் இண்டிகேட்டர் ஃபெயில் பண்ணும் சரிங்களா, ஃபேக் பிரேக் அவுட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரையும் போது வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியான சூப்பரான ஒரு புரிதலுக்குள்ளே வருவீங்க. அதனால் அப் ட்ரெண்டாக இருந்தால் பைக்கு போங்க, ஃப்ளாட்டாக இருந்தால் பைக்கும் செல்லுக்கும் போகிறத காட்டிலும் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள், இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, செல்லுக்கு பயன்படுத்துங்க. இப்போ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷன் சரிங்களா. இப்படி தான் நாங்களும் ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம் சரிங்களா. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே ட்ரெண்ட் லைனை சரியாக வரைய கற்றுக்குங்க சரிங்களா. மந்த்லி கேண்டில் பொறுத்த மட்டும் ஒரே ஒரு ஃப்ளாட் லைன் வரைங்க, வீக்லியை பொறுத்த மட்டும் சரிங்களா 2 லைன் வரைங்க, டேயை பொறுத்த மட்டும் ஒரு 2 லைன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு பாருங்கள். நிறையா பேர் இந்த டபுள் லைன் யூஸ் பண்ண மாட்டாங்க. டபுள் லைன் சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டட்டா, பபாய், see you.